இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரண நேரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய மாணவர் இமாம் முஸனி வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, கைஃபா அஸ்பஹத, இமாம் அவர்களே உங்களுடைய காலை பொழுது எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இமாம் அந்த நேரத்திலையும் மிக அழகான வார்த்தையில் பதில் சொன்னாங்க, என்னுடைய காலை பொழுதை பற்றி கேட்கிறீர், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், நண்பர்களை விட்டு விடைபெறப் போகிறேன், மரண கோப்பையை குடிக்கப் போகிறேன், என்னுடைய உயிர் எங்கே செல்ல போகிறது எனக்கு தெரியாது, என்னுடைய உயிர் செல்லுமிடம் சொர்க்கமா அல்லது என்னுடைய உயிர் செல்லுமிடம் நரகமா என்று எனக்கு தெரியாது. என் உயிர் சொர்க்கத்திற்கு செல்கிற உயிரா இருந்தா அதற்கு நான் வாழ்த்து சொல்வேன், என் உயிர் நரகத்திற்கு போகிற உயிரா இருந்தா நான் எனக்கு நானே துக்க செய்தி சொல்லிக் கொள்வேன்னு சொன்னான். இப்படித்தான் நல்லடியார்கள் எல்லாம் தம்முடைய வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் அவர்கள் அஞ்சினார்கள், பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையை எப்படி கழித்தாங்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. அருமையானவர்களே, நம்ம வாழுகிற காலத்தில் பலவிதமான நோய்களை பார்க்குறோம், மரணங்கள் அதிக நிகழ்வதை பார்க்குறோம், யாருக்கு எந்த நேரத்தில் எது தாக்கும் என்பது அறியாத உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலும் நாம் மரணத்தை குறித்து சிந்திப்பதில்லை. ஒரு ஆண்டு முடிகிற போது நாம் சிந்திக்க வேண்டியது இந்த அடிப்படையில் தான் சிந்திக்கணும். நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க,